Hello, guys. Welcome back to our channel. First of all, Happy New Year to all. தமிழ் எக்ஸாம் ஹப்பின் சார்பாக அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு கருத்தியலுக்கான 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் சட்டம்னு ஒரு பார்ட் இருக்குது, கணினி, நிதி கணக்கியல், கருத்தியல், மேலாண்மை, இந்த மாதிரி 5 பார்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருத்தியலுக்கான 1 மார்க்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க், கூட்டுறவு என்றால் இதற்கான விடை ஒன்றாக சேர்ந்து செயல்படுதல். இரண்டாவது வினா, கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. விடை ராபர்ட் ஓவன். மூன்றாவது வினா, இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? விடை 1904ஆம் ஆண்டு. நான்காவது வினா, கூட்டுறவு சங்கம் தொடங்க குறைந்தபட்ச உறுப்பினர்கள். விடை 10. அடுத்த வினா, கூட்டுறவு சங்கத்தின் முக்கிய நோக்கம். விடை உறுப்பினர்களுக்கு சேவை. ஆறாவது வினா, ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற கொள்கை குறிக்கிறது. அதாவது ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படின்ற அந்த கொள்கை வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஜனநாயகம். ஏழாவது வினா, கீழ்கண்டவற்றில் எது கூட்டுறவு சங்கம் அல்ல? விடை வர்த்தக நிறுவனம். எட்டாவது வினா, நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் பாதுகாக்குவது. விடை நுகர்வோர்களை. ஒன்பதாவது வினா, கடன் கூட்டுறவு சங்கம் வழங்குவது. விடை கடன்கள். கடன் கூட்டுறவு சங்கம்னாலே கடன் தானே கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி லாஜிக் வச்சு படிச்சுக்கோங்க. பத்தாவது வினா, கூட்டுறவு சங்கத்தின் லாபம் அழைக்கப்படுவது. விடை மீதம். அது இங்கிலீஷில் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது வினா, மீதம் பகிர்வு செய்யப்படும் அடிப்படை. இதற்கான விடை வாங்கிய அளவு. 12வது வினா, மூலதனத்திற்கு வரம்பான வட்டி கொள்கை. இதற்கான விடை மூலதனத்திற்கு வரம்பான வருவாய். 13வது வினா, திறந்த உறுப்பினர் முறை என்றால். இதற்கான விடை யாரும் சேரலாம். 14வது வினா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நியமிக்கப்படுவது. விடை மாநில அரசு. 15வது வினா, கூட்டுறவு சங்கத்தின் இறுதி அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதற்கான விடை பொதுக்குழு. 16வது வினா, வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் வழங்குவது. விடை வீட்டு வசதி. ஏன்னா வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் அப்படின்னா வீட்டு வசதியை தானே வழங்குவாங்க. 17வது வினா, சந்தைப்படுத்தல் கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்படுவது. விடை விவசாயிகளால். 18வது வினா, உறுப்பினர்களின் பொறுப்பு பொதுவாக. விடை வரம்புடையது. 19வது வினா, கூட்டுறவு சங்கத்தின் ஒரு நன்மை. விடை ஜனநாயக நிர்வாகம். 20வது வினா, கூட்டுறவு சங்கத்தின் ஒரு குறை. இதற்கான விடை தொழில்முறை மேலாண்மை குறைவு. 21வது வினா, கூட்டுறவு சங்க கணக்காய்வு செய்யப்படுவது. விடை அரசு நியமித்த ஆடிட்டர். 22வது வினா, உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் உதவுவது. இதற்கான விடை உற்பத்தியாளர்கள். உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் என்ன பண்ணுவாங்க?
யாருக்கு உதவுவாங்க? உற்பத்தியாளர்களுக்கு தானே. 23வது வினா. கூட்டுறவு சங்கம் பதிவு செய்யப்படும் சட்டம். விடை கூட்டுறவு சங்கச் சட்டம். 24வது வினா. கூட்டுறவு சங்க பங்குகள் மாற்றம். விடை கட்டுப்படுத்தப்பட்டது. 25வது வினா. பரஸ்பர உதவியை வலியுறுத்தும் கொள்கை. விடை சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி. 26வது வினா. மேலாண்மை குழு தேர்வு செய்யப்படுவது. இதற்கான விடை உறுப்பினர்கள். 27வது வினா. ஒரு உறுப்பினருக்கான அதிகபட்ச வாக்குகள். விடை ஒரு வாக்கு. 28வது வினா. விவசாய கூட்டுறவு சங்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான விடை வேளாண் வளர்ச்சி. 29வது வினா. கூட்டுறவு இயக்கம் அடிப்படையாக கொண்டது. விடை கூட்டுறவு. 30வது வினா. கடைசி வினா. கூட்டுறவு சங்கங்கள் ஊக்குவிப்பது. இதற்கான விடை சமூக நலம். இப்போ கூட்டுறவு கருத்தியலில் நம்ம 31 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். இதே மாதிரி சட்டம், கணினி, நிதி கணக்கியல், கருத்தியல், மேலாண்மை இந்த மாதிரி 5 சேர்த்து ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை டிஎம் பண்ணுவீங்களோ நாங்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். See you all in next video.